ஒரு தேர்தல் தோல்விக்கே இன்றைக்கு பல கட்சிகள் காணாமல் போயிருக்கிறது. கோட்டு போட்டு தந்தார், டிஃபன் எடுத்து கையில் எடுத்து தந்தார், வாட்ச் கட்டிட்டு தந்தார், செஸ்ஸு விளையாடினார். இன்றைக்கி கோட்டு போடல, பட்டு சட்டை வேஷ்டி விட்டு வந்தார். இதெல்லாம் இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. அறிஞர் அண்ணா மீது பற்று கொண்டு அவரை தொடர்ந்து நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மீது அன்பு கொண்டு அண்ணன் ஆர்காட்டார் அவர்கள் இந்த இயக்கத்தில் இதனை ஒப்படைத்துக் கொண்டு இன்றளவும் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக, துணையாக, ஆலோசகராக, எங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அண்ணன் ஆர்காட்டார் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். துவக்க காலத்தில் அண்ணன் ஆர்காட்டார் அவர்கள் மின்துறையில் ஒரு ஊழியராக பணியாற்றி அதற்கு பிறகு அந்த மின்சாரத்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்து அவர் இந்த இயக்கத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப அண்ணன் ஆர்காட்டாருடைய அருமை மகன் நம்முடைய டாக்டர் கலாநிதி அவர்கள் இன்றைக்கு அவர் கழகத்துடைய வளர்ச்சிக்கு தலைமை கழகம் என்ன பண்ணிட்டாலும், கழகம் எந்த உத்தரவு வழங்கினாலும் அதை சிறமேற்கொண்டு பணியாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு செயல் வீரனாக நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சிகளை விவாதத்தில் பங்கேற்பதாக இருந்தாலும் சரி, நம்முடைய கனிமொழி சொன்னது போல, டிஆர் பாலு சொன்னது போல, நாடாளுமன்றத்தில் ஏற்படக்கூடிய அந்த கூட்டத்தில் விவாதங்களை பங்கேற்கக்கூடிய அந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மிக சிறப்பாக அந்த பணியை நிறைவேற்றுகிற ஒரு மக்கள் சேவகனாக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். இங்கே தம்பி உதயநிதி பேசுகிற போது சொன்னார், எனக்கு துணையாக தலைவர் கலைஞருக்கு எப்படி துணையாக இருந்தாரோ இன்றைக்கு நமக்கெல்லாம் துணையாக நான் ஆர்காட்டார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கு ஒரு வருஷம் என்னோடு இருந்து எனக்கு பக்கபலமாக இருந்து அவர் பல அறிவுரைகளை, ஆலோசனைகளை எல்லாம் எனக்கு ஒவ்வொரு நாளும் வழங்கியிருக்கிறார். எங்கே என்று கேட்டால் சிறைச்சாலையில் 1976 நாங்களெல்லாம் கைது செய்யப்பட்டு, நிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறையில் இருந்தபோது அண்ணன் ஆர்காட்டார் அவர்களும் எங்களோடு இருந்தார்கள். சிட்டிபாபு அவர்கள் எந்த அளவுக்கு கொடுமைகளுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் மறைவதற்கு என்ன காரணம் என்பதும் உங்களுக்கு புரியும். அது பற்றிலாம் நான் இந்த மனவிழா நிகழ்ச்சியை பேச விரும்பலை. ஆக அப்படிப்பட்ட கொடுமைகளெல்லாம் சென்னை சிறைச்சாலையில் நடைபெற்றது. அந்த கொடுமையிலையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதில் சிக்கி தவித்தவர் தான் அண்ணன் ஆர்காட்டார் அவர்கள். அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல், இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நானெல்லாம் சிறையில் நிம்மதியாக தெம்போடு திராணியோடு இருந்தேன் என்று சொன்னால் அதற்கான ஆர்காட்டார் தான் காரணமாக இருந்தார் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். ஆக இன்றைக்கும் என்னுடைய கையில் விசா தழும்பு இருக்கிறது. அதேபோல் நான் ஆர்காட்டார் அவர்கள் இன்றைக்கும் ஒரு காது கேட்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. சிறையில் ஏற்பட்ட அந்த கொடுமையை தாங்கிய காரணத்தால் தான் அந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டார். எனவே தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணன் ஆர்காட்டார் அடிக்கடி சொல்லுகிறது, வைரம் வாய்ந்த ஒரு தொண்டன் அண்ணன் ஆர்காட்டார் என்று பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார். தலைவரிடத்தில் மட்டுமல்ல, பொதுச் செயலாளராக இருந்து வரைந்த நம்முடைய பேராசிரியர்களிடத்திலும் நன்மதிப்பு பெற்றவராக விளங்கியவர் நம்முடைய அருமையான ஆர்காட்டார் அவர்கள். அவர் பொருளாதார பதவியை எப்படி வைத்தாரோ அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு பொருளாளராக இருந்தேன். அந்த பொருளாதார பதவியிலிருந்து இன்றைக்கு உங்களால் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைமை தொண்டனாக இந்த இயக்கத்துடைய தலைமை தொண்டன் சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இன்றைக்கு நான் பொறுப்பை ஏற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அதெல்லாம் அவருடைய வழிகாட்டி தான் என்பதை நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். ஒரு மாநில கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கி கொண்டிருக்கிறது. ஒரு தேர்தல் தோல்விக்கே இன்றைக்கு பல கட்சிகள் காணாமல் போயிருக்கிறது. ஆனால் 75 ஆண்டு காலம் கொண்ட கொள்கைக்காக, லட்சியத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும்
மக்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திலே தான் இன்றைக்கு இணைத்துக் கொண்டு இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆட்சியை பற்றி, இன்றைக்கு இருக்கிற ஆட்சியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். சோஷியல் மீடியா இன்றைக்கு எந்த அளவுக்கு பரவி கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த சோஷியல் மீடியா ஒரு வகையில் தான் நாளடைவில் அதையெல்லாம் மறைந்து போகத்தான் போகிறது. இன்றைக்கு சோஷியல் மீடியாக்களை பார்க்கிற போது ஒரு காலத்தில் நாம் தொடக்கத்தை பார்த்தோம். கோட்டு போட்டுட்டு வந்தார், டிஃபன் எடுத்து கையில் எடுத்து வந்தார், வாட்ச் கட்டிட்டு வந்தார், செஸ்ஸு விளையாடினார். இன்றைக்கி கோட்டு போடல, பட்டு சட்டை வேசி விட்டு வந்தார். இதெல்லாம் இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. அவைகளெல்லாம் மறைந்து நாட்டில் நடைபெறக்கூடிய அக்கிரமங்களெல்லாம் இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. நான் வேண்டுகோள் வைப்பதெல்லாம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவரை பார்த்து நான் கேட்பதெல்லாம், தயவுசெய்து இன்றைக்கு உங்களை பற்றி, உங்கள் ஆட்சியை பற்றி வரக்கூடிய செய்திகளை படியுங்கள். படித்து அதற்கு உண்மையை கண்டுபிடியுங்கள், அதற்குரிய நடவடிக்கை எடுங்கள் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி, நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்கள் தம்பி உதயநிதி சொன்னது போல அமைதியானவர், அடக்கமானவர், எந்த பணியை கொடுத்தாலும் தட்டாமல் செய்யக்கூடிய ஆற்றலை கொண்டவர். அவர் படாப்படுத்துவது இல்லாமல் அமைதியாக எந்த காரியம் செய்யக்கூடிய இருக்கக்கூடியவர். அவருக்கு நான் தினத்தினுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்து, இன்றைக்கு மணக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்கள் எல்லா வகையிலும் சிறப்புகளை பெற்று புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காக, நாட்டிற்கு தொண்டராக இருந்து வாழுங்கள், வாழுங்கள், வாழுங்கள் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.